ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. நீங்க சொன்னது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். வாங்க போங்களா சொல்லு. டே கம்ருதீன், நான் சொல்றது கேட்டா. நான் நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் துஷார் விஷயத்துல எமோஷனலா அட்டாச் ஆயிருக்கேன். ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியும், உனக்கு நல்லா தெரியும். அது நீ சொன்னதுனால எனக்கு இன்னும் ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் உன்னை ஃப்ரெண்டா பாத்துட்டு இருக்கேன். ஓகேவா? பாத்துட்டு இருந்தேன். சரி, இப்போ உனக்கு எமோஷனல் ஹர்ட் ஆகணுமா ஆகக்கூடாது? நான் சொல்லி முடிச்சிடுறேன். let me finish. நான் உன்னை ஃப்ரெண்டா பாத்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஆனா இன்னமும் நீ நல்லா பண்ணணும். நீ நீங்க இங்க பாருங்க, நான் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு கம்ருதீன். நீ சேனலைஸ் பண்ணாத கம்ருதீன், அவங்க மேல நான் சொல்றது கேளுறா. எனக்கு என்னதான் மக்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கு, நல்ல நட்பு வந்து நீங்க தான். உனக்கும் அவளுக்கும் சண்டை வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் பொறுப்பேற்க. நீங்க விலகிடுங்க, கூட நிக்காதீங்க. யார் கூடயுமே நான் நிக்க போறது இல்லைங்க. ஆதிரை கூட மட்டும் நிக்காதீங்க, எதுக்கு வேணா நிக்க. அவ உங்ககிட்ட சண்டை போட்டா நான் அங்க போய் நிக்க போறது கிடையாது. நீ அவ கூட சண்டை போட்டா நான் அங்க போய் நிக்க போறது கிடையாது. ஓகேவா? நான் எனக்கும் பாருக்கும் சண்டை வந்துச்சுன்னா நீ நிக்க மாட்ட. இனிமே நான் நிக்கவும் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா நீ தெளிவா அந்த பொண்ணு சொல்லிட்டேன். இனிமே சண்டை வந்துச்சுன்னா அது நீ காரணமா இருக்க மாட்டேன், வேற காரணமா தான் இருக்கும். ஓகேவா? நான் அதை நம்புறேன். நான் இனிமே பயப்பட போறது இல்லை. பாரு கம்ருதீனாலதான் இந்த மாதிரி நான் சொல்ல போறது கிடையாது. அந்த மேட்டரே முடிஞ்சிச்சு. கம்ருதீன் பாரு அரோரான்றதே முடிச்சு வச்சிடும். நம்ம தான் முடிச்சு வச்சோம். கரெக்டா? சரியா? இப்போ கம்ருதீன் ஆதிரை அரோராவும் எனக்கு வேண்டாம். ஏன்னா இந்த பிரச்சனையே எனக்கு வேண்டாம். இன்னும் வீக் 10ல இருக்கும். இன்னும் 5 வாரம் தான் இருக்கு. கரெக்டா? இன்னைக்கு எனக்கு ஏன் நான் அப்படி ரியாக்ட் ஆனேன்னா, நான் என்னதான் நம்ம பிரிஞ்சுட்டாலும் நம்ம ஃப்ரெண்ட், இப்ப உனக்கு எப்படி நம்ம அரோரா நமக்காக நிக்கலன்ற ஒரு ஹர்ட் இருக்குல்ல, நம்ம ஃப்ரெண்டு நமக்கு எது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டோ அந்த விஷயத்தையே சொல்றதுனால எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. கம்ருதீன் இப்படி சொல்றானா அப்படின்ற மாதிரி எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அதனால நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நான் போயிட்டு நான் ஷோ விட்டே போறேன்ற நிலைமையில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி நான் ஒரு 1.5 மணி நேரம் அங்க இருந்து கன்வின்ஸ் பண்ணி நான் மறுபடியும் என்ன பேசி தான் நான் இங்க வந்திருக்கேன். ஓகேவா? இந்த 10th வீக்ல இருக்கு. இந்த 5 வீக்கும் இப்படி பல்ல கடிச்சிட்டு போயிட்டேன்னா நான் மேனேஜ் பண்ணிடுவேன். ஓகேவா? இல்ல, எந்த கான்சிக்வன்ஸ் வந்தாலும், என்ன டாஸ்க் வந்தாலும், என்ன பிரேக் டவுன் ஒன்னாலன்னு சொல்லல, எது வந்தாலுமே நான் அதை மேனேஜ் பண்ணிட்டு நான் போயிடுவேன். வெளியில போனா இந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. நீயும் நானும் நல்லா தான் உட்காந்து பேச போறோம், கடைக்கு போய் சாப்பிட போறோம். ஐ ஹோப், ஐ ஸ்டில் பிலீவ் அதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ நீ பேசுறதுனால தான் அந்த சான்ஸ் இருக்கு. நீ முன்னாடி மாதிரி பேசியிருந்தேன்னு நினைச்சுக்கேன், சத்தியமா சான்ஸ் இல்ல. சரி, ஐ ஹோப், ஐ பிலீவ்னு சொல்றேன் நானு. ஏன்னா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காமையோ இல்ல உனக்கு என்ன சுத்தமா பிடிக்காமையோ நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். நம்ம ரெண்டு பேரையும் பிடிக்காம ஒன்னும் நம்ம பேசாம இல்ல. இந்த வீட்டுல ஒரு இடத்துல மனசு கஷ்டம் வருது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அது பிரேக் ஆகுது, கான்சிக்வன்சஸ் வருது. அன்னைக்கே நான் சொன்னேன், அன்னைக்கே என்ன சொன்னேன், நம்ம 2 பேரும் அங்கிருந்து அவகிட்ட இருந்து பிரிச்சுருவா பாருன்னு சொன்னேன். உங்ககிட்ட சொன்னேன், நீ மறந்துட்டேன்னு தெரியல. இது அப்படியே நடந்துச்சு. நான் வந்தனையும் அவங்க பார்த்து சிரிச்சு அது ஆரம்பிக்கும் போதே நான் நினைச்சிட்டேன், வெளியே நம்ம 3 பேர் ஃபிட்டா இருக்கிறோம்ல, நீ அவளுக்காக போய் கேட்க மாட்டேன். என்ன பண்றா, அவள் அழுதுட்டு இருக்கும் போது உங்க ஃப்ரெண்டு தானே போய் கேட்க மாட்டேன்னு கேட்டான். நான் அவகிட்ட போய் பேசிட்டு அவகிட்ட கேட்டுதான் விக்கல்ஸ் பேசிட்டு இருக்காரு. இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர் வந்தது. எதுக்கு போய் அழுது, எதுக்கு போய் உட்காந்து அழுது அந்த ஓரத்துல அழுது அவகிட்ட ஒரு கேவலமான ஒரு சுபி இதுதான் உன் குழப்பது. ஏனடா வாழ்க்கை பெருசா, நம்ம வாழ்ந்து காட்டணும்டா புதுசா. இங்க ஏழையா பிறந்தது நம்ம தப்பு இல்ல, நிக்காம ஓடுவோம் இந்த உலகத்தை வெல்ல. நம்ம உலகத்தை வெல்லன்னு போடலாம். இங்க ஏழையா பிறந்தது நம்ம தப்பு இல்ல, நிக்காம ஓடுவோம் நம்ம உலகத்தை வெல்ல. இங்க ஏழையா பிறந்தது நம்ம தப்பு இல்ல, இங்க ஏழையா பிறந்தது நம்ம தப்பு இல்ல, இங்க ஏழையா பிறந்தது நம்ம தப்பு இல்ல, நிக்காம ஓடுவோம் இந்த உலகத்தை வெல்ல, நிக்காம ஓடுவோம் இந்த வாழ்க்கையை வெல்ல. இங்க ஏழையா பிறந்தது நம்ம தப்பு இல்ல, நிக்காம ஓடுவோம் இந்த வாழ்க்கையை வெல்ல. இங்க ஏழையா பிறந்தது நம்ம தப்பு இல்ல, இங்க ஏழையா பிறந்தது நம்ம தப்பு இல்ல, நிக்காம ஓடுவோம் இந்த வாழ்க்கையை வெல்ல. இங்க ஏழையா பிறந்தது நம்ம தப்பு இல்ல, நிக்காம ஓடுவோம் இந்த உலகத்தை வெல்ல. எது வைக்கலாம்? உலகம், வாழ்க்கை. வாழ்க்கையோட வெற்றி தான்
இருக்கோம். நீ நல்லா கலாச்சிட்டு என்ன பேசிட்டு நீ இருக்கியா? பேசுறதுக்கெல்லாம் நான் சிரிச்சுட்டு தானே இருக்கேன். அன்னைக்கு நீ என்கிட்ட அப்படி சொல்லிட்டு போய் நீ கண்ணாடில இருந்து என்ன பார்த்து சிரிச்ச, நான் கேர்ள் பண்ணிட்டே சிரிச்சனா இல்லையா? அப்பதான் நம்மளுக்குள்ள அவ்வளவு பெரிய சண்டை. இங்க பாரு, நீ சிரிச்சா அது எவ்வளவு பெரிய ஆர்குமெண்ட் ஆனாலும் எனக்கு சிரிப்பு வருது. அந்த அளவுக்கு நீ நானும் க்ளோஸ் ஆயிருக்கோம். இப்போ நான் பாரு கூட பேசினா மத்தவங்க எல்லாருக்கும் வந்து நான் டிஃபரெண்டா கேவலமா கூட அவங்களுக்கு தெரியல. எனக்கு ஐ டோன்ட் கேர் அட் ஆல். இது வந்து எனக்கு ஃபீல் இருக்கு, நான் பேசுறேன். ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியும். பாரு கூட பேசினாலும் நான் உனக்கு தனியா தான் தெரியும். புரியுதா? அது நீ ஒத்துக்கிறியா? எனக்கு அந்த மாதிரி தெரியல. நீ ஆதிரி கூட பழகும் போது ஐ எம் சாரி, நீ ஆதிரி கூட பழகும் போது எனக்கு வந்து அரோரா இதுதான் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படியே விட்டுட்டு போற மாதிரினா அது என்ன அரோரா? அது அப்ப அதுக்கு நான் கேட்கல. அரோரா இவ்வளவு நாள் நீ பேசிட்டு இப்படி பேசிடா, நீ என்ன கேக்குறல்ல, இவ்வளவு நாள் பழகிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு போறியா? நான் கேட்கலாமா இல்லையா? நீ வந்து நம்மள பழைய மாதிரி ஊலாம் பேச சொல்ல. காலையில இருந்து யார்கிட்ட வந்து பேசுவ? மத்தியானம் சாரும் போது யார்கிட்ட பேசுவ? நைட்டு தூங்கும் போது எங்க பேசிட்டு இருப்போம்? நீ ஏன் எவ்வளவு பொய் சொல்லிட்டு இருக்க? நீ உட்கார்ந்து நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அப்படியே மறைச்சிட்டு இருக்கன்ட்டு நீயே கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. ஒரு நாள் 24 மணி நேரத்துல தூங்க போறத தவிர வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணுவோம்னு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. டான்ஸ்ல இருந்து பேச்சுல இருந்து அங்க போறதுல இருந்து லிவிங் ஏரியா ஜாலியா இருக்க முடியுமா? சத்தியமா சொல்லு. அவ கூட வந்து என்னோட இவனோட நீ ஜாலியா இருந்ததுயா? நாங்க அடிக்கிற கவுண்ட்ல அடிக்க முடியுமா அவளால? அவளால நொட்டம் தான் சொல்ல முடியும். ஒன்னும் பண்றதுக்கு வக்கு இல்ல. சமைக்க தெரியல. அமித் வந்து வாக்கிங் போறான்றா. இதெல்லாம் உன் காதுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியுமா? அமித் வந்து வாக்கிங் போறாராம் இங்க கிச்சன் உள்ள. அமித் இல்லன்னா யாருமே சாப்பிட முடியாது. அவ ஒரு தனி கண்டெஸ்ட், நான் ஒரு தனி கண்டெஸ்ட். அவ பண்றதுக்கு என்ன பிளேம் பண்ணா சரியில்லை. உங்களுக்கு புரியுதா? நான் வந்து ஒரு என்ன அறியாமையே ஒரு இதுல இருப்பேன். இது ஓகே நம்ம ஷோ இது அந்த பைபிள் அதெல்லாம் மறந்து ஏதோ 3வது படிக்கிற புள்ள மாதிரி வந்து ஏறுது உங்க மேல. திடீர்னு பசங்க திடீர்னு வந்து அந்த அம்மா மடியில படுப்பான். நானுமே யோசிப்பேன், அடே என்னடா பண்ற? எனக்கு வெளியில இருந்து மக்கள் பாத்துட்டு இருப்பாங்க. சத்தியமா அவங்க போற எனக்கு கியூட்டா. ஆனா எத்தனை பேர் அதை கியூட்டா நினைப்பாங்க. ஆனா இன்னொன்னு யோசிச்சேன், இது அவன் நிஜமாலே இங்க இருந்து கட் பண்ணி உங்க வீட்டுல வந்து அப்படி உட்கார முடியாது அவனால. பண்ண முடியாதுங்க, வாய்ப்பே கிடையாது. அதான் இங்கயோட முடிஞ்சு போயிடும். இவ்வளோ க்ளோஸ்னஸ் இங்கதான் எங்க கிட்ட உங்க கிட்டே எங்கன்னா இங்கதான் கொடுக்க முடியும். எனக்கு என் லைஃப்லயே யாருக்கிட்டயுமே இங்க மட்டும் தான் அது பண்ண முடியும். புரியுதா? பிகாஸ் அதுக்கான ஆட்கள் ஆல்ரெடி இங்க இருக்காங்க. இந்த இடத்துல அதை மீறி தான் அங்க வரணும். கேள்வி கேட்டா பதில் சொல்ற இடத்துல நான் இருக்க மாதிரி தான் இருக்கு. என் லைஃப் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஏனோ சண்டைலாம் போட்டுட்டோம். நானும் ஹர்ட் ஆயிட்டேன், என்னால நீங்களும் ஹர்ட் ஆயிட்டீங்க, வினுக்குட்டியும் ஹர்ட் ஆயிட்டான். ஓகேவா? எல்லாருமே ஹர்ட் ஆயிட்டோம். 10வது வீக்ல இருக்கும். நான் உங்ககிட்ட அந்த மாதிரி அது உனக்கு ஹர்ட் ஆகுது, நான் வந்து வாங்க போங்கன்னு சொல்லி பேசுறதோ இல்லை வந்து அது உனக்கு ஹர்ட் ஆகுதுன்னா நான் அதை பண்ண மாட்டேன். வாடா போடான்னு தான் பேசுவேன். எனக்கு சும்மா விளையாட்டுக்கு தான் நான் வாங்க போங்கன்னு. ஓகேவா? அது 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 சொல்லும் போதெல்லாம் நீ சிரிச்சிட்டு இருந்த. நீ எத்தனை வாட்டி நான் ஹர்ட் ஆகி இதுவாகி உங்க காலே விழுந்துட்டேன். அவ பண்ற கேம் என்னால தாங்க முடியல, அதனாலதான் காலில் விழுந்துட்டேன். வந்து எனக்கு வந்து என்ன நீ வந்து கொலை கூட பண்ணலாம். நான் ஃப்ரெண்டுக்காக தான் செத்தேன், ஃப்ரெண்டுக்காக தான் செத்தேன்னு நான் வந்து நிம்மதியா சாவேன். நான்லாம் அவ யார்? அவ காலில் நான் ஏன் விழலாம்? நான் உனக்கு நீ பக்கத்துல இருந்தா நான் அப்படியும் சேர்த்து அவ காலையும் விழுந்துட்டேன். எனக்கு வேண்டாம், என்ன வச்சு அரசியல் பண்ண கூடாது. அரசியல் யாரும் பண்ணல, என் மண்டையை யாருமே கழுவல. நாயின்றீங்க, ஒரு ஷோல வந்து நாயின்றீங்க. இந்த இடத்த நீதான் கொடுத்த உன்னல்ல, அவ்வளவுதான். நம்ம கிட்ட எல்லாம் வச்சு கூடாது. சரி, நானும் நீ என்ன பழகிட்டு இருக்கோம் என்ன தெரியும் அவளுக்கு? நான் ஏதாவது சொல்லிருக்கேனா? என்ன நாமினேட் பண்ணு, நீ என்ன பேட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லு, இப்படி பண்ண தப்பு கமுறுது. முன்னாடி நீ சொன்னதுக்கு நான் அப்ஜெக்ட் பண்ணேன், இப்ப நான் அப்ஜெக்ட் பண்றேனா? நான் உன்கிட்ட ஒரு நல்ல growth பார்த்தேன் கமுறுது, நான் அப்ரிஷியேட் பண்ணேன். நீ நீ போய் வீட்டுக்கு போய் பார்த்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் நான் புகழ்ந்து விஜய் சேதுபதி சார் பேசும்போது எனக்கு வாயெல்லாம் பல்லா இருக்கும். நான் அப்படி சிரிப்பேன். நான் இப்பவும் சரி, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நீ நல்லா பண்ற, நல்லா பெர்ஃபார்ம் பண்ற. இது வரைக்கும் நீ கீழே போகணும்னு நான் நினைச்சதே இல்லை. நீ என்னை எவ்வளவு ஹர்ட் பண்ணாலும் நான் வேணா அந்த ஷோ விட்டு போகணும்னு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஒன்னு நான் எதுவுமே பிளேம் பண்ணல. பிக் பாஸ் கிட்டயும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இப்படி என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹர்ட் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டு கேட்டேன். உங்ககிட்ட பேசின அப்புறம் நீ வேணான்ட்டு போனேன். ஆனா நான் அவகிட்ட பாரு கிட்ட போயிட்டு நான் என்ன கேட்டேன், நீ என்ன வச்சு கேம் விளையாடுறியா அப்படின்னு நான் கேட்டேன். நீ என்ன வச்சு கேம் விளையாடுறியா பாரு, இந்த மாதிரி வந்து அரோரா வந்து இது காரணம் காமிச்சு அரோவா என்கிட்ட பேசாம விட்டு நீ வந்து இந்த மாதிரி நீ பேசி
இந்த மாதிரி கேம் விளையாடுறியா நான் கேட்டேன். நீ தான் வேணான்ட்டு போயிட்டுல, அப்ப கூட நான் ஏன் போய் கேக்குறேன்? புரியுதா? நான் அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன், அந்த அளவுக்கு இருக்கேன். ஆனா நீ வந்து நான் தான் சொல்றேன்ல, வெளியில போய் நம்ம எவ்வளவு வேணா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். நான் வளசரவாக்கம் வரும்போதுலாம் உனக்கு கால் அடிக்கிறேன், நீ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம போய் எங்கேயா மந்தி சாப்பிடலாம், மட்டன் சாப்பிடலாம். இதுதான் நீ, புரியுதா? இதுதான் நீ. எனக்கு வந்து எனக்கு சத்தியமா எனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை லூஸ் பண்ணாலும் அது ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும். நம்ம சென்னையில தான் இருக்கோம், நம்ம ஜாலியா இருக்கலாம். நானும் வருவேன், வளசரவாக்கம் வருவேன். சும்மா வாயில ஓட மாட்டோம், அவங்க வந்து நின்றுவோம் நாங்கெல்லாம். இல்ல நீ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுல நீ சொல்லி நீ வந்து நான் நிக்கல செருப்பை கேட்டி அடி. நானும் வருவேன் கமருதீன், உனக்கு என்ன பிரேக் டவுனா இருந்தாலும் நீ எனக்கு கால் பண்ணா நான் வருவேன். என்னால நீ அலறதெல்லாம் பார்க்க முடியாது, ஓகேவா? ஐ செரிஷ் தி ஃப்ரெண்ட்ஷிப் வி ஹேவ், ஓகேவா? அது வந்து அது மனுஷனா கேட்டல என்ன ஆர்கியூமெண்ட்ல அப்படிதான் கேட்பாங்க. ஆமா, என்ன ஹர்ட் ஆகுற விஷயத்துக்கு நீலாம் ஒரு மனுஷனா? நான் தான் உண்மையா மனுஷன். நீ வந்து எல்லா எமோஷன்ஸ் இருக்கு, நீ நல்ல மனுஷன் தான். ஓபனா சொல்லிடுவேன். நான் மனுஷியே இல்லன்னு வச்சுக்கோ, சொல்றது சொன்னா மனுஷின்னு கேளு கமருதீன், ஓகேவா? வெளியில போய் பாத்துக்கலாம். நான் சத்தியமா நீ பயப்படுறது எனக்கு புரியுது, எனக்கும் அந்த பயம் இருந்துச்சு. எனக்கு உன்னை பத்தி என்ன தெரிஞ்சாலும் இது வரைக்கும் ஒரு வார்த்தை நீ பர்சனலா சொன்னதும் சரி இல்ல எதுவுமே நான் அவகிட்ட சொன்னதில்லை. உன்னை பத்தி கான்வர்சேஷனே இருக்காது, மோஸ்டா கான்வர்சேஷனே இருக்காது. 99.9% கான்வர்சேஷனே இருக்காது, வேற விஷயம் தான் பேசிட்டு இருப்போம், புரியுதா? நீ பயப்படவே வேண்டாம். எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சதை நான் என்னைக்குமே உனக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணவே மாட்டேன். ஐ ஸ்வேர் நீயும் ஐ ஹோப் நீயும் யூஸ் பண்ண மாட்டேன், ஓகேவா? நீ இனிமே துஷார் இங்க பாரு, இப்போ நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் இனிமே துஷார் டாபிக் வந்தா நான் கோவப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு கிளாரிட்டி அவர் கொடுத்துட்டாரு. அவர் தெளிவா எனக்கு பாயிண்டா கேட்டாரு, நான் பதில் சொன்னேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சு அரோரா? இனிமே உங்களை யாராவது அப்படி கேட்டா நீங்க இதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? பிரவீன் போனதுக்கும் அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. இனிமே நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன், ஓகேவா? இப்படிதான் நீங்க ரியாக்ட் பண்ணிருக்கணும். எனக்கு ஒரு புத்தி வேணும். இப்பதான் எனக்கு புத்தி வந்திருக்குன்னு வச்சுக்கோ, எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. சத்தியமா நான் செம்மையா பிரேக் டவுன் ஆயிட்டேன் கம்பது. நான் அங்க போய் அழுதுட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு நானா உள்ள போயிட்டேன், டோர் ஓபன் பண்ணி. அங்க போய் 1.5 மணி நேரம் உட்காந்துருந்தேன். வெளியே போனா அரோரா, நான் சத்தியமா சொல்றேன் அரோரா, நான் நல்ல மனுஷனா, நான் என்ன வந்து நான் பாத்துப்பேன். நல்ல உண்மையாவே யாரா இருந்தாலும் நான் வந்து பயப்படாம பேசுவேன். நான் வந்து இது இன்ட்ரோ அரோரா விஜய் சேதுபதி சார் இருக்காரு, அவர் கூட பார்த்து என்னால பேச முடியல, புரியுதா? ஒரு கூச்சம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு, ஓகேவா? என்ன நினைப்பாங்களோ, ஐயோ பயமா இருக்கே, எல்லாம் இல்ல அண்ணா வாங்கண்ணா கட்டி பிடிச்சி நான் சந்தோஷமா வாழுவேன் ஒரு. ஏன்னா ஐ பிகம் அ பெட்டர் பர்சன், ஐ லவ் மை செல்ஃப். நான் வந்து இந்த எக்ஸ் விஷயத்துல இருந்து கூட ஐ ஈவன் காட் அ இப்போ ஷார்ட் டேர்ம் வந்தாலும் ஐ காட் சம் ஓகே குட் விச் இஸ் ஹெல்பிங் மீ டு கம் அவுட் ஆஃப் இட் பிகாஸ் she looks exactly same like my ex. What can I do, Aurora? புரியுதா? It's already written. அன்னைக்கு நான் என்னடா சொன்னேன் கமருதீன், நீ அவ கூட பேசுதா, அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் அவகிட்ட கேட்டுக்கோ. இனிமே வந்து நீ ஏதாவது வார்த்தை விட்டினா அவ உன்னை கண்ட்ரோல் பண்ற மாதிரி பாத்துக்கோ. அது நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொன்னேன். அன்னைக்கு அவ அழும் போதும் போய் சமாதானப்படுத்து. எனக்கு புரியுதா? பாரு, உன்னோட எக்ஸ் மாதிரி இருக்கா, அவளுக்கு மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னா நான் அதை செரிஷ் பண்ணுன்னு தான் சொல்றேன். வெளில போயிட்டு சத்தியமா நீங்க ஒன்னா இருந்தா என்னை டின்னர் கூட இன்வைட் பண்ணுங்கன்ற, புரியுதா? இந்த ஹவுஸ்ன்றதுனாலதான் இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. வெளியில அவளுக்கு என் மேல பொசசிவ் ஆகாது, ஏன்னா எனக்கு ஒரு டிஃபரெண்ட் லைஃப் இருக்கும். நீ என்னைக்காச்சும் மாசத்துல ஒரு வாட்டி தான் என்ன பாப்பேன். அப்போ உனக்கும் அந்த ஃபீலிங் இருக்குதுல்ல, இவளுக்கு ஏதோ ஒரு பேட்ஜோ இல்ல ஹேட்டோ அது வந்து வேணும்னு அவன் நினைச்சிருப்பா. ஆனா அவ வந்து திரும்ப அந்த ஃபீலிங்கை அடக்கிட்டு தானே திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துடுறாங்க. அப்ப இவ வந்து அதை எடுத்து வச்சிருக்கானா, நான் அந்த வார்த்தையை கூட வந்து பயன்படுத்தல, அத நீ நாசுக்கா எடுத்து வச்சிருக்க அப்படின்னா அதை எப்படி நான் குளோரிஃபை பண்ண முடியும்? அதுவும் திறமன்றாடா ஆதிரி அன்னைக்கு. ஏமா அப்ப அந்த 8 பேர் வந்து விட்டு கொடுத்து தானமா கொடுத்துருக்காங்க. உனக்கு அந்த திறமை இருந்தா நீ எடுத்து வச்சுக்கோ அப்படின்ற. எக்ஸ்கியூஸ் மீ, எவ்ரிஒன் ஹஸ் ரிட்டர்ன்ட் சம்திங். விதிமீறல், திறமை கிடையாது, விதிமீறல். டாஸஸ் அனுப்புங்க, பென்ஸ் அனுப்புங்க, மெயினா சொல்லி அனுப்பிச்சாங்க. ஐடி கார்டை திரும்பி கொடுங்க. அவன் அந்த ஐடி கார்டை தான் வச்சிருந்தான். ஆமா, அத கேட்டா உடனே எனக்கு ஒரு சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயத்தோட நான் கனெக்ட் ஆவேன், நான் ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் அப்படி இப்படின்னு எங்கெங்கயோ போறான்.
ஐ வாஸ் லைக் ஏமா எல்லாம் ஓகே, ஆனா அங்க ஒரு 8 பேர் ரிட்டர்ன் பண்ணிருக்கான்ல, அப்ப நீ மட்டும் எப்படி அதை வந்து வச்சுக்க முடியும்? இன்னமும் அந்த ஐடி கார்டு அவங்க கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல, இவங்க இந்த மாதிரிலாம் எனக்கு கேம் ஆட தெரியாது சாண்ட்ரா. நான் நார்மலா வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங்னு தான் சொல்றேன். 7 பேர் ஒரு இடத்துல அவங்க ஐடி கார்டை ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க, ஒரு ஆள் வந்து அதை வந்து வச்சிருக்காங்க. என் கிறகம் நான் வந்து சர்ச் பண்ணும்போது அது என் கையில வந்து பட்டிருக்கு. நான் அந்த இவகிட்ட சொன்னேன், இவ போய் அவள்கிட்ட சொன்னா, கேட்டா நான் ரொம்ப கனெக்ட் ஆயிருந்தேன், அது நீ எங்கெங்கயோ வந்து போனா. அப்புறம் உடனே அதுக்கு எனக்கு வேணும்னு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சர்க்குலர் வந்ததுல உடனே திருப்பி ஐடி கார்டு அவங்க கிட்ட தானே இருக்கு, இன்ன வரைக்கும் இப்ப அவங்க கிட்ட தான் இருக்குது அந்த ஐடி கார்டு. சோ நான் அந்த இடத்துல வந்து சொன்னது, நோ யூ காண்ட் ஹேவ் இட். எல்லாருக்கும் ஒண்ணுன்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். நீ இவ்வளவு விஷயத்துல விதி மீறலாம். நீ பவுண்டரிய பத்தி பேசுற, நீ ஹர்ட் ஆகுறத பத்தி பேசுற. எனக்கு ஒரு மாதிரி அப்படின்னு இருக்குது இந்த விஷயம். அடுத்து இந்த விஷயமா ஓகே, என்னடா இப்பெல்லாம் நீங்க குடுக்கற ரீசன், என்னைய ஹர்ட் பண்ற ரீசன் ரொம்ப கேவலமா போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஆயிருச்சு எனக்கு. சரி.